வெல்கம் டு கியூட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ராப்ளாக்ஸில் வந்து ஸ்கேரி பாங்காங் டவர் தான் விளையாட போகிறோம். ஆக்சுவலி இது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டவரை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காமல் எடிட் சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இதுக்கும் கொடுங்க. அப்புறமா என்ன, இப்போ வந்து ஏறலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த வார்ம் இருக்கும், ஸ்கேரி வார்ம்ஸ். இந்த வார்ம்ஸ் வந்து நம்மளை துரத்த ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அது வந்து ரெட் கலரில் நம்மளுக்கு சிக்னல் காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்ம்ஸ்லாம் அழ ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்கேரி வார்ம்ஸ், பேய் மாதிரியான உண்டு. இது கிடச்சிச்சின்னா நம்ம வர ராப்ளாக்ஸ் பாடியாக நம்மளை வந்து உடச்சிரும். பார்த்திங்களா, துரத்துது. யாராவது போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வேறு. இந்த சேஃப் ஜோன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இதில் குதிச்சோன்னா அதால் வர ஐயோ கீழே வந்துட்டு சில குட்டீஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேஃப் ஜோனில் குதிச்சிங்கன்னா உங்களால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதால் ஒன்றும் பண்ண முடியாது வளர்கிற சில குட்டீஸ். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நான் 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏற ஆரம்பிக்கலாம். அந்த இது மட்டும் இல்லாமல் இதுக்கு லெவலுக்கு லெவல் வந்து பேயலாக இருக்கும். இது மான்ஸ்டர் பார்த்திங்களா, இங்கேருந்து மான்ஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் யாராவது போய் கூட்டிகிட்டு வேற வருவாங்களா, அதனால வந்து அது வந்து இதை பாருங்க, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர். இது கூட ஓரளவு பார்க்குற மாதிரி தான் சில குட்டீஸ் இருக்கும். பார்த்திங்களா, இங்கே வந்தோன்னா எல்லாரையும் பார்த்துச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். அப்புறமா வந்து நம்ம இப்படியே கூட போயிடலாம் அது பின்னாடியே. பட் வந்து அது மண்டையை எப்போ வேணாலும் திருப்பலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளாடணும். ஃபர்ஸ்ட் வந்து அது போனதுக்கப்புறமே ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றவங்களாம் விளாட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேங்கோடே நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் கேங்லாம் விளாட்ல, ஜஸ்ட்டு அப்படியே கேங்குனா அவங்க குரூப் மாதிரி விளாட்றோம். பார்த்திங்கன்னா இந்த பொண்ணை பார்த்துருச்சு. பட் எங்கேருந்து ஒரு சில நேரம் வந்து ட்ரோல் மூட் ஆனில் இருக்கா, அதனால் ஒரு சில நேரம் வந்து பார்த்த மாதிரி காமிக்கும் நம்மளை பயமுறுத்துறதுக்காக. அதனால் வந்து இப்போ வந்து இப்படி போக வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலி வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு எண்டு வந்து எனக்கு இதில் போட்டிருக்காங்க 99% பீப்புள்ஸ் வந்து இது வந்து விளாண்டு ஜெயிச்சது கிடையாது அப்படின்றாங்க. ஸோ நம்ம இதை விளாண்டு ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து விளாட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து தேர்ட் பேயோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான் இருக்கோம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பார்த்திங்களா, இவங்க வந்து வா 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 அப்பா பார்த்துருச்சு கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓட ஆரம்பிக்கணும். நம்மளை பார்த்துச்சுன்னா துரத்தும். எங்கடா போச்சு? ஆனால் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி தாங்க ஸ்டோவில் காட்டும். இதில் வேறு வான் ஃப்ரீ. எங்கே நம்ம இப்படி இருந்து பார்த்தா தான் நம்மளால் கேமரா வந்து ரொட்டேட் ஆகும். பட் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளையும் பார்க்க முடியாது. நம்ம பாடியை பார்த்தா அது துரத்த ஆரம்பிக்கும். ஒரு சில நாள் நம்மளோட பாடியோட ஃப்ளாஷும் அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பழத்தோல்லாம் வந்து நம்மளுடைய கேங்லேயே ஒரு சில பேர் ஆப்போனன்ட்ஸ் மாதிரி யாராவது போட்டு வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இந்த பட்டன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கெலாம் வந்து ப்ரீமியம் கட்டணும். அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம வந்து நோ வெப்பன் சேலஞ்ச் மாதிரியே விளாட ஆரம்பிப்போம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். எங்கே கைஸ் இது ஒரு இடத்துலையும் பேய காணும். அதை பார்க்கணும் போல் இருக்குது. ஏக்கா ரெண்டாவது பேய் எங்கே இருக்கீங்க? ஒரு சில நேரம் ஃபஸ்ட்டு பேய் கூட ரெண்டாவது இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது சில குட்டீஸ். எங்கேம்மா இருக்க? ஏம்மா கைஸ் ரொம்ப நேரமாக ஆளை காணும். எனக்கு தெரிஞ்சு கீழே போயிடுச்சு போல் இருக்குது. எங்கே போயிருக்கோம்? ஆனால் அதோட இடத்துல தாங்க சுற்றும். ட்ரோலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாம். என்ன பண்ண இந்த பாருங்க, இவன் வாழைப்பழத்தோலை போட்டு போவான். 7:30 பிறந்தவன் எங்கே போய் போட்டு போகிறான் பாருங்கள். கொஞ்சம் பார்த்து போகலான்னு பார்த்தா நம்ம கூட வரவனே நம்மளுக்கு வினையாக இருக்கானுமோ. இருக்கா? பார்த்துரு வா வா. எங்கே ஆளை காணோம்? வருது விலகு வருது. ரெண்டாவது பேய் போல் வருது. ஒளிஞ்சு நின்று பார்க்குறது பாருங்களேன். அது எப்போ பண்ணுன்னா, இப்போ வந்து ஒளிஞ்சு நிற்கும். நம்ம வந்து அது தூங்கிடுச்சுன்னு நினச்சி போவோம். பட் அது தூங்காது. பார்த்திங்கன்னா வருதா? வா வருது. இங்கே வருது விலகு வருது. இப்படி நம்ம நின்றோன்னா அது அங்கே வரையும் நிற்கும். என்ன கைஸ் இது? ட்ரோல்னா நியாயம் வேணாமா? போயிடுச்சு. ஷட். இந்த மேடம் அதுக்காக தான் இங்கேயே இன்னும் நிற்கிறாங்களா? ஆமாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? அது கடிச்சிச்சுன்னா ஒரு எலும்பு மிஞ்ச மாட்டேங்குதே. அதுக்கு நீங்கள் நிற்பீங்களாங்க? ஆமாம், என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி போகிறேன். வாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி? இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் கேம் தானே. இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பேய் வேற. மூஞ்சை பார்த்தாலே குத்தணும்னு வருது.
நிறைய என் கையில் கிடச்சிச்சுன்னா குழாமா துரத்துது ஓடு ஓடு ஓடு. என்னமோ சொன்னீங்க கொலைன்னு? அது வந்து ஒரு ஃப்ளோவில் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி துரத்துதுன்ட்டு. ஐயோ எப்படியாவது பேய் மேலே ஏறி உட்காந்துடணும். நம்ம இந்த மாதிரி நின்றோன்னா ஒரு சில நேரம் வந்து அது வந்து இங்கே வரி வருமா, நம்ம கூச்சிடலாம், அது அங்கே வரி போகும்னு நம்பிக்கை எனக்கு. பட் வந்து அது வராது, நம்மளை பார்க்காம போயிடுது ஒரு சில நேரம். இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் ஓடுறாங்க, ஆனால் அந்த அவங்க மட்டும் நின்றுட்டு பார்த்தீங்களா எப்போ பயமாக இருக்குதுங்க இதை பார்த்தாலே. இப்போ குச்சி போயிட வேண்டியதான். இது பின்னாடியே போகலாம், பட் வந்து அது கொஞ்சம் ட்ரைனிங் வேணும். நான் வந்து 2-3 டைம்ஸ் பண்ணிட்டேன், பட் ரோல் மூடி இதான் ஃபஸ்ட் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேய் வந்து கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா எப்படியாவது ஓடி ஓடி நம்ம வந்து சேஃப் ஜோன்லாம் பார்த்தா குதிக்க வேணாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம தேர்ட் பேய்கிட்ட போகணும், அதான் டாஸ்க்கு. பார்த்திங்கன்னா தேர்ட் பேய்கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் காட்டும். இப்போ அண்ணாந்து பார்த்தா பாருங்களேன், ஓட்டையாக இருக்கும் அப்படியே அந்த படிக்கட்டுலாம். அதனால தான் வந்து தேர்ட் பேயின்ற அறிகுறி வந்துருச்சு அதுக்கு. எப்போ வேணாலும் வரலாம், அதனால் குதிச்சிடலாம். தேர்ட் பேய் கொஞ்சம் மோசமான பேய். ட்ரோல் மூணுனால எந்த பேய் வரும்னு தெரில. ட்ரோல் மூணுனா சப்போஸ் வந்து வார்ம்ஸ் வந்து சேஞ்ச் கூட ஆகலாம், அதனால தான் சொல்கிறேன். போகலாமா? சரி போகலாம். இன்னும் வந்து தேர்ட் பேய்கிட்ட நம்ம இதுதான் தேர்ட் பேய். அந்த ஃப்ளோர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் வால்ஸோடு மாறும். சரி போகலாம். இந்த மாதிரி ஆட்களோடு போகிறதும் நல்லது தானே, அவங்கள்ட்ட தனியாக போய் சிக்கிறதுக்கு. இந்த படியெல்லாம் கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கும், அதனால் வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை குச்சிடலாமா? குச்சிருவோம். இங்கே குச்சானால் வந்து இந்த ஒரு சில பேர் வந்து அடித்து தள்ளி விட்டுருவாங்க. நம்ம அடிக்கலான்னு பார்த்தா ப்ரீமியம் கேட்குது, எல்லாம் தலையெழுத்து. சரி வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஏறலாம். அப்பா மூச்சு வாங்குது, பேசுகிறதுக்கே இப்படி மூச்சு வாங்குது. நிஜமாக ஓட விட்டுட்டாங்கன்னா அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அந்த வார்ம் வருதான்னு தெரில, அதனால் மூடிட்டே இருப்போம். சப்போஸ் வந்து வார்ம் ஒன்றா இவங்க திரும்பி ஓடிடுவாங்களே, அதை பற்றி நம்ம அலர்ட் ஆகிக்கலாம். ஓகே, அவன் கூட்டுக்கிட்டு வரானோ தெரியலையே. வரலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இருங்க, இந்த மாதிரிக்கு இந்த பார்த்துருச்சா? ஐயோ ட்ரோல் மூடு வேறு. பார்த்துருச்சு. ஓடு ஓடு ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. இப்போ திரும்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளை டப்புன்னு பிடிச்சிரும். அதனால நம்ம திரும்பி பார்க்காம ஓடி சேஃப் ஜோனில் குதிச்சுட்டு அப்புறமா அது முகரையை பார்த்துக்கலாம். அப்போ குதி. அப்பா கருமமே, பாடிக்கும் மண்டைக்கும் சம்மந்தமே இல்லை. வா இங்கே வா. வர மாட்டேங்குதே. நம்ம இப்போ அங்கிட்டு தானே போகணும். இந்த பேய் கடத்திட்டா இந்த வீடியோ முடியும், அப்புறம் நம்மளுடைய கேம் பிளேவும் முடியும். அடுத்து பார்ட் 2 வேணுன்னா பார்ட் 2 பான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு போடுறேன். எப்பா இங்கே நிற்போம், அது இப்படி வரும், நம்ம டக்குன்னு குதிச்சு இப்படி எஸ்கேப் ஆகி போயிடலாம். பார்த்துருச்சு. ஓகே, இப்படி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். ஆனால் செகண்ட் பேய் இதுக்கு ஒத்து வரல, பட் இந்த பேய் ஒத்துருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சது கீழே இன்விசிபிள் வார்மா. அச்சோ இன்விசிபிள் வார்ம்னா அதுக்கு அன்றைக்கே தெரியாது அது எங்கே இருக்குன்ட்டு. அது டக்குன்னு நம்மளை வந்து பிடிச்சிரும். அதனால் நம்ம இப்போதைக்கு இன்விசிபிள் வார்ம் டைம் முடிக்கிறவங்களாக்கி நம்ம இந்த சேஃப் ஜோனில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க போல இருக்குது. இன்விசிபிள் வார்ம்லாம் என்னால் நிஜமாக ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அது நம்மளை பிடிச்சா அந்த நம்ம கண்ணுக்கும் தெரியாதா, அதனால் என்ன பண்ணுறது. இந்த இன்விசிபிள் வார்ம் டைம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம சேஃபில் வந்து நிற்கிறோம். இந்த மாதிரி டைமர்லாம் காட்டும் முன்னாடியே, நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன சவுண்டு கேட்குது, கீழே இருக்கா? இந்த ஸ்டேர் கேஸ் ஓட்டையாக இருக்குது ஒரு வகையில் நல்லது தான். அது கீழே இருக்கா மேலே இருக்கான்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேர் கேஸும் ஒரு விதத்தில் நல்லது தான்ப்பா. எங்கேயோ பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்விசிபிள் வார்ம் எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ அந்த வார்ம் இன்விசிபிள் ஆன கேப்பில் எங்கேயோ போயிருக்கலாம், அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ நம்ம பூவையில் எதிர்க்க வந்துருச்சுன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம வீடியோ. இத்துடன் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இதுக்கப்புறம் கேமிங்லாம் நிறையா போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன். இதான் பார்த்திங்கன்னா 4th பேய். பார்ட் 2னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த வரையும் குதிச்சு வந்தாச்சு. ஸோ சொல்கிற மாதிரி எடிட்டிங்க்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்ஸை நான் எப்போவுமே பிளெஸிங்ஸாக ஏற்றுக்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கேமிங் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டு வேணும் பார்ட் 2 பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு என்ன கேமிங் பிடிக்குமோ சொல்லுங்கள், நான் அதை ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான். Until then, bye.